வணக்கம். இன்றைக்கு சாஃப்டா இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உள்ள ரேஷியோ 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து. நான் எடுத்திருக்கிறது 6 டம்ளர். 4 டம்ளர் இட்லி அரிசி 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். உளுந்து கருப்பு தோலுள்ள உடைச்ச உளுந்து இது 1.5 டம்ளர் எடுத்திருக்கிறேன். இத ரெண்டையும் நல்லா கழுவி 3 தடவை கழுவணும். கழுவிட்டு தண்ணிய நல்லா மேல நிறைய ஊத்தி ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊறணும். இந்த கருப்பு உளுந்து அதனோட தோல் நம்ம எடுத்துடணும். சிலர் தோலோடையும் போட்டு அரைக்கிறாங்க. அது இட்லி கருப்பா வரும், சத்து நிறைய அதிகம். நான் தோலை எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அது கூட அரிசி கூட போட்டு அரைக்கிறதுக்கு கப்பி முத்து போட்டு அரைக்கணும். இந்த கப்பி முத்து ஆமணக்குன்னு பேரு, கேஸ்டர் சீட்னா இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு. அந்த செடியோட காய் இப்படிதான் இருக்கும். அது காஞ்ச பிறகு அதுக்குள்ள இருந்து நம்ம இந்த விதையை எடுக்கலாம். இந்த விதைய உடைச்ச பிறகுதான் இந்த கப்பி முத்து கிடைக்கும். கழனி பசஞ்சிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கோம். 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். உளுந்தும் அரிசி 4 மணி நேரம் ஊறியாச்சுது. உளுந்த முதல்ல தோல் எடுத்துடலாம். இந்த தோல் எல்லாம் அப்படியே வரும் வெளியே. ஓரளவு தோல் வந்துருச்சுது. இன்னும் 2 தடவை நம்ம கழுவி எடுத்தோம்னா இருக்கிற தோல் எல்லாம் வந்துடும். 1-2 தோல் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. உளுந்துக்கு தோல் எடுத்தாச்சுது. இந்த கிரைண்டர்ல போட்டுடலாம். உளுந்துக்கு தோல் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால முழு உளுந்தையும் நம்ம போடலாம். முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுல இருக்கிற தண்ணியே அதுல போதும். கொஞ்ச நேரம் அரைக்கட்டும். மேல எல்லாம் முழு உளுந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். நான் 2 டம்ளர் இந்த டம்ளருக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் தண்ணி. உளுந்து ஒரு அரை மணி நேரமாவது அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊத்தலாம். நான் 3 டம்ளர் இதுக்கு ஊத்துறேன். ஓரளவு மாவு அரைச்சிருச்சு. நல்லா எலும்பிதான் வருது மாவு. உளுந்து எவ்வளவு நல்லா அரைப்படுதோ அந்த அளவு தான் இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் அரை மணி நேரம் சொன்னேன், இப்ப 25 நிமிஷம் ஆயிருக்குது. ஓரளவு நல்லா அரைப்பட்ட மாதிரி இருக்குது. வளைச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா அரைச்சிருக்குது. ரொம்ப சாஃப்டா இருக்கு, வெண்ணெய் மாதிரி இருக்குது. இப்ப தோண்டிடலாம். அத கல்ல முதல்ல வலிச்சு விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம். மாவை இப்படி வலிச்சு விட்டுறலாம் பானையில. முதல்ல தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னால, ஏன்னா சிக்கும். ஆன் பண்ணி விட்டுருவோம். முதல்ல தண்ணி ஊத்தினாதான் அரிசி சிக்காது. ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு விட்டுறலாம். இந்த கேஸ்டர் சீடையும் நம்ம போட்டுடலாம். அரிசியோட அரைச்சிரும் அது. 4 டம்ளருக்கு இவ்வளவு உப்பு போட்டா போதும். நான் 6 டம்ளர்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சம் வலிச்சு விட்டுக்கலாம், ஏன்னா அரிசி மேல ஒட்டி இருக்கும். அரிசி மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இது 10 மினிட்ஸ்ல அரைச்சிருச்சு. இது நம்ம என்ன தோண்டிடலாம். அரிசி மாவு தோண்டி பானையில ஊத்திடலாம். கல்ல உள்ள போட்டு மறுபடி கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிரைண்டரை ஓட விட்டு
அந்த தண்ணியையும் நம்ம மாவோட சேர்த்துடலாம். கிரைண்டர் கழுவின தண்ணியை இதுல ஊத்திடலாம். இப்பவே மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவையும் உளுந்த மாவையும் கலந்து நம்ம கையாலே கலக்கணும். கையில நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால இந்த மாவை புளிக்க வைக்க தன்மை அதுக்கு இருக்குது. தண்ணி அளவு நமக்கு சரிதானா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. இட்லிக்கு இந்த பக்கமும் போதும். தோசைனா நம்ம வேணும்னா அடுத்த நாள் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பாதி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். மாவு கலந்து வச்சாச்சு. இது நைட்டு ஒரு 7 மணிக்கு ஆட்டி வச்சிருக்கிறேன்னா என்ன நாளை காலையில அது நல்லா பொங்கி வந்திருக்கும். அப்புறம் அதுல இட்லி ஊத்திக்கிடலாம். இப்போ மாவு நமக்கு ஒரு வாரத்துக்கு மேல தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாவுல பாதி அளவு வேறொரு பாத்திரத்துல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நமக்கு தேவைப்படும் போது ஒரு நாளைக்கு முன்னால அதை எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா அது நமக்கு தேவையான அளவு பக்குவத்துல இருக்கும். மாவு நேத்து நைட் ஆட்டி வச்சது நல்லா எலும்பி வந்திருக்குது. பபுள்லாம் கூட லேசா வந்திருக்குது. அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நம்ம கிளறி விடும்போது மாவு மேல இருக்கிறது கீழே இறங்கிரும். ரொம்ப அடிக்க வேண்டாம், சும்மா கிளறி விட்டா போதும். உளுந்தும் அரிசி கீழே இருக்கும், உளுந்து மாவு தான் மேல நிற்கும். நம்ம கிளறி விட்டோம்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். இனிமே இட்லி தட்டுல எண்ணெயை தடவி இட்லி மாவு ஊத்திடலாம். நல்லெண்ணெய் ஊத்துறேன். 2 தட்டுக்கும் இது சரியா இருக்கும் இந்த எண்ணெய். துணி போட்டும் வேக வைக்கலாம். இதுல துவாரம் இல்லை, இந்த இட்லி அந்த இதுல துவாரம் இல்லை. சில அரிசியில துவாரம் இருக்கும், இதுல இல்லை. அதனால இதுல துணி போட தேவையில்லை. இட்லி தட்டுல மாவு ஊத்தலாம். இட்லி தட்டுல மாவு ஊத்தியாச்சுது. சட்டியில தண்ணி கொதிக்குது, உள்ள வச்சிடலாம். தண்ணி கொதிச்ச பிறகுதான் நம்ம வைக்கணும். ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். மீதி மாவை ஒரு பாத்திரத்துல ஊத்தி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். அப்பதான் புளிக்காம இருக்கும். இட்லி எடுத்தாச்சு. இட்லி நல்லா வந்துருச்சு. லேசா தண்ணியும் தெளிச்சாச்சு. இனிமே நம்ம இட்லி எடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனை தண்ணியில போட்டுட்டு இந்த கரண்டியை வச்சு நம்ம எடுக்கலாம். சட்டியில ஒட்டதில்லை, நல்லா ஈஸியா வருது. நல்ல ஃப்ளஃபியான இட்லி. இட்லி ரெடி ஆயாச்சு. அதுக்கு கத்தரிக்காய் தக்காளி சட்னி சூப்பரா அதையும் வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. நான் இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க. நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும்.
பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள், அம்மா கைவண்ணமே.